முன்னாடியே போய் பணத்தை வாங்கிட்டீங்க. கல்யாணம் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா? கோடி ரூபாய் கொட்டி கொடுத்துட்டீங்க பாரு. பேசுனதை தானே வாங்கினாங்க. உன்ன மாதிரி இருந்தா என் பேரனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன். உங்களை மாதிரி ஆள் இருக்கிற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் அதை வரவே மாட்டேன். அப்படியே நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் பெடுக்குன்னு பேசுற உன் நாக்க முடிச்சு போட்டு மூளையில உட்கார வச்சிருவேன். உங்க அதிகாரம்லாம் என் கிட்ட பலிக்காது. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்க முடியும், மற்றபடி வாயை திறக்கவே விட மாட்டேன். அந்த அப்பத்தாவை வேற நல்லா திட்டிப்புட்டோம். அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது? மா தேனு, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? என்ன யோசனையா இருக்க? என்ன கிளம்பலாமா? மா கண்டிப்பா நான் வரணுமா? என்னடி போற நேரத்துல இப்படி கேக்குற? அந்த அப்பத்தாவை நினைச்சா இப்படி பேசிட்டு இருக்க? நான் சொன்னேன்ல, அவங்களோட முகத்தை பார்த்து எதுவுமே பேசாத. என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், விடு. அதுக்காக அவங்க வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத மீனாட்சி. மீனாட்சி இத பாரு, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, கொஞ்சம் இறங்கிதான் போனோம். அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்குது? இப்படி அமைதியா இருக்கிறதுனால தான் அந்த அப்பத்தா ஓவரா பேசுது. ஐயோ, இதுக்குதான் சொல்றேன், கொஞ்சம் பேசாதன்னு சொல்றேன்ல. அமைதியா இரு. இத பாரு, நம்ம புடவை வாங்க போறோம், அதுவும் அவங்க தான் வாங்க போறாங்க. அங்க போய் அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா காதுல கேட்காத மாதிரி விட்டுடு, அவ்வளவுதானே? மா எம்பட்டு தாமா நம்மளே இறங்கி போகணும். இத பாரு, தேன் அந்த வீட்டுல போய் வாழ போறா. அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அவளோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. சரிம்மா, நான் எதுவும் பேசல. அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா? அவங்க பேசினாலும் வாயையும் காதையும் மூடிக்கிறேன், போதுமா? கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ கவலையே படாத. என் கண்ணு. சரி, எல்லாரும் ரெடி தானே? ரெடிதாமா. கிளம்பலாமா? பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டு வாங்க போலாம். கிளம்புங்க, வாங்க. டைம் ஆச்சு.